friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தேவையில்லை, விப்பிங் க்ரீம் தேவையில்லை, எக் தேவையில்லை, பட்டர் எதுவுமே தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான திக்கான பால் கடையில் கிடைக்கிறதோ இல்லை பசும்பால் வச்சோ நம்ம சூப்பரான ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அது எப்படி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் புதுசாக பார்க்குற வியூஸ் இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் எந்த வீடியோ போட்டாலும் ஒன்று மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். உங்களோட ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இதுக்கு தேவை வந்து ஒரு 1/2 லிட்டர் பால், அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் பால் எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அது 1/2 லிட்டருக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை இந்த மாதிரி பாலில் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சாரி, நான் அந்த பாலை ஊற்றி கரைக்கிறத வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி டம்ளரில் இந்த அளவுக்கு பாலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கோகோ பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் பனக்கல்கண்டும் சேர்க்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் தேவைப்படும். இப்போது 1/2 லிட்டர் பால் இந்த மாதிரி ஆடை விழுற மாதிரி நம்ம ஸ்லோ குக் பண்ணி அதை கொஞ்சம் சுண்ட வைக்கணும். அப்புறமா தான் நம்ம கோதுமையை கரைச்சி வச்சிருக்கிற, கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிருக்க கோதுமையை நம்ம இதில் ஊற்றணும். ஏன் நம்ம வந்து டைரெக்டாக கோதுமையை போடாமல் கரைச்சி போடுறோம், பால்லே கரைச்சி போடுறோம்னா அப்போ இதுலேயே டேரெக்டாக போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும், சரியாக குக் ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவில் தான் குக் பண்ணணும். அப்போ தான் கோதுமை வேகும், இல்லைன்னா ராவாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த ஆடை சைடில் வர்ற ஆடையெல்லாம் நல்லா எடுத்துட்டு நீங்கள் நான்ஸ்டிக் பாத்திரம் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து அடி கனமான ஒரு பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன், சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் பசும்பாலையும் செய்யலாம். ரொம்ப தண்ணி பாலாக இருந்தால் உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் திக்கான பாலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் உங்ககிட்ட பால் பவுடர் இருந்ததுன்னா பால் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் வெனிலா எசன்ஸும் ஆப்ஷன் தான். வெனிலா எசன்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னாலும் ப்ராப்ளம் இல்லை. சாக்லேட் பவுடர் மட்டும் போட்டாலே போதும், கோகோ பவுடர் மட்டும் போட்டாலே போதும். இப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. நான் அந்த ஆடையெல்லாம் ஸ்க்ராப் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த கோதுமையை, பாலில் கரைச்சி வச்சுருக்கிற கோதுமையை நம்ம இதில் ஊற்றிடணும். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நம்ம முதல்ல நல்லா கோதுமையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் ஏதாவது இருந்ததுனாலும் அதை நல்லா உடச்சி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா லோவில் வச்சுக்கோங்க, உடனே திக்காயிடும் கோதுமை, அதனால் அப்புறம் வேகாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க. சின்ன கட்டி இருக்கும், அதெல்லாம் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் சர்க்கரையே சேர்த்துடலாம். உங்களுக்கு சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ சுகர் போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி ஆகும். ஸோ பக்கத்தில் இருந்து கைவிடாமல் கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா லோவில் வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிடுங்க. அந்த கோதுமை வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம இதில் வந்து கோகோ பவுடர், வெனிலா எசன்ஸையும் சேர்த்துடலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ரெடியாக போகுது. இது கிட்டத்தட்ட நம்ம இறக்க போகிற நேரத்தில் கோகோ பவுடரையும் வெனிலா எசன்ஸையும் நம்ம சேர்த்துட்டு ஆற வைக்கணும். பாருங்கள், இப்போ அது நல்லா க்ரீமி ஆகிட்டு. இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி இப்படி கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த வந்து கரெக்டாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதில் வெனிலா எசன்ஸ் போட்டுடலாம். வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கோகோ பவுடரையும் போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை இதுக்கப்புறம். ஏன்னா இந்த கோதுமையை வந்து வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த லைன்ஸ் தெரியும். அதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த கோதுமை குக்காகி பால் வந்து குக்கான ஒரு வாசனை தெரியும். இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இதுக்கு மேலே கட்டியாக்க விட வேணாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது லாஸ்ட்டில் நீங்கள் வெனிலா எசன்ஸும் சாக்லேட் ஃப்ளேவரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. சின்ன கட்டி இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி தென்படுது. அதே போல் இந்த சாக்லேட் மிக்சரும் கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரௌனாக தெரியுது இல்லையா, அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே இது கட்டி ஆகிடும். நம்ம வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு இல்லைனா எலக்ட்ரிக் பிளெண்டரில் வச்சுருக்கவங்க அதில் அடிச்சுக்கோங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிட போகிறோம். ஸோ எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். உங்கள் சுகரும் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து பட்டர் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது வந்து இன்னும் ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இல்லைனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வெனிலா எசன்ஸும் பட்டரும் உங்களோட ஆப்ஷன் தான். இல்லைனா நீங்கள் இப்படியே கூட வச்சலாம். இப்போ நான் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வைக்கணும்.
அதை அப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம ஊற்றி வைக்கணும். நீங்கள் டபுள் லேயர் பண்ணுறதா இதே மிக்சரை 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கு தனி ஃப்ளேவர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளேவரை முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது கொஞ்சம் ஒரு மணி நேரம் அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் அது உறைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளேவரை மிக்ஸ் பண்ணி அது மேலே ஊற்றினீங்கன்னா ரெண்டும் ஒன்று மிக்ஸ் ஆகாமல் டபுள் லேயர் ஐஸ்கிரீம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது நான் ஆறுனதுக்கப்புறம் நான் ஊற்றிட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நல்லா திக்காகிடுச்சு, ஆறிடுச்சு. இப்போ நான் அதை மிக்சியில் ஊற்றி அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டப்பர் வேரில் நான் ஊற்றி வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி நல்லா க்ரீமியாகிட்டு நம்ம திப்பியாக தெரிந்த அந்த சாக்லேட் பவுடர், அதாவது கோகோ பவுடர், அப்புறம் கோதுமை கட்டியாக இருந்த கோதுமை எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் இதை வந்து இந்த பாக்ஸில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிடுறேன். ஒரு 2 hours நல்லா திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதாவது செமி சாலிடாக இருக்கிற மாதிரி ஆனா வரைக்கும் இருந்தால் போதும். எடுத்து மறுபடியும் இதே மாதிரி மிக்சியில் இன்னும் ஒரு தடவை அடிச்சுட்டு வச்சிங்கன்னா நல்லா க்ரீமியாக எடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு 8 hours போல் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து இதில் ஊற்றிட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது ஃபினிஷிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டப்பர் வேரில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போது இதை நல்லா ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம இதில் வச்சு அடிச்சுட்டு இது பண்ணணும். மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணணும். நான் அது உரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போது செமி சாலிடாக க்ரீமியாக இதாகிடுச்சு. அடியில் நல்லா உறைஞ்சிச்சு, மேலே மட்டும் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸி ஜாரில் ஊற்றி அடிச்சுட்டு திரும்பவும் இதில் நான் ஊற்றி வச்சுட்டு ஒரு 8 hours ஆகுது நம்ம உள்ளே நல்லா ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் எடுத்தோம்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். நான் அடிச்சுட்டு மறுபடியும் ஊற்றி வச்சுட்டு காட்டுறேன். மறுபடியும் அடிச்சுட்டேன். இப்போ இதில் நான் வந்து மறுபடியும் இதில் ஊற்றி எடுத்து வச்சிடலாம். இதில் வந்து மேலே நீங்கள் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஏதாவது க்ளிங் ரேப் அந்த மாதிரி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி படாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 1 hourக்கு ஒருக்க வந்து நீங்கள் அதை மூடியை வந்து நீங்கள் தொடச்சிட்டே இருக்கணும். பிகாஸ் அந்த தண்ணி படிச்சுன்னா உங்களுக்கு ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இப்போ நான் அந்த ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கூப் பண்ணிவிட்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு ப்ராப்பரான வெசலில் வச்சு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குது ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது பாருங்கள், சூப்பராக நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஸ்கூப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை ஸ்கூப் பண்ணிவிட்டு இதில் நான் இது பண்ணிவிட்டு சாக்லேட் வந்து ஏதாவது ஒரு டார்க் ஃபேண்டசியில் எந்த பிஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி மேலே போடலாம். நான் வந்து சாக்லேட் க்ரீம் பவுடர்னால இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். நான் அந்த ஸ்கூப்பை எடுத்து அதில் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருந்ததுன்னா பாருங்கள், சூப்பராக நம்மள சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அதை டெக்கரேட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது நீங்கள் கொடுத்தா தான் தெரியும். இது வந்து நீங்கள் சொல்லனா யாருக்குமே தெரியாது நீங்கள் இது கோதுமையில் செஞ்சுருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ எம்மியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.